ஞானியின் அடையாளங்கள் என்ன? தன்னோடு முரண்படுபவர் அஞ்ஞானி, தன்னோடு முரண்படாதவர் ஞானி. எல்லாம் தெரிந்தவர் ஞானி அல்ல. தன் அகத்தில் எதுவும் செய்ய முடியாது என்பதை அறிந்தவரே ஞானி. ஞானி அகத்தில் குழந்தையாகவும் புறத்தில் அறிவுள்ள மனிதனாகவும் செயல்படுவார். மொத்தத்தில் அறிவுள்ள குழந்தையாக இருப்பார். ஞானிக்கு புறம் சார்ந்த போராட்டங்களும் வேலைகளும் இருக்கலாம், ஆனால் அகம் சார்ந்த எந்த வேலையும் அவருக்கு இருக்காது. ஞானிக்கு புறம் சார்ந்த போராட்டங்களும் முயற்சிகளும் இருக்கலாம், ஆனால் அவருக்கு அகம் சார்ந்த போராட்டங்களும் முயற்சிகளும் இருக்கவே இருக்காது. ஞானி வெளியில் தேவை என்றால் சண்டை கூட போடுவார், ஆனால் தனக்குள் சண்டை போட மாட்டார். ஞானி புறத்தை பொறுத்தவரை கற்றுக்கொள்வதற்கும் அடைவதற்கும் இலக்குகளை வைத்து கொள்ளாமலும் இருப்பார். ஆனால் அகத்தை பொறுத்தவரை கற்றுக்கொள்வதற்கோ தெரிந்து கொள்வதற்கோ அடைவிடமோ எதுவுமே வைத்து கொள்ள மாட்டார். ஞானி மனதளவில் பொறுப்பற்றும் புறத்தளவில் பொறுப்புடனும் செயல்படுவார். ஞானியின் புறம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியும் அடையலாம், தோல்வியும் அடையலாம். ஆனால் அகத்தை பொறுத்தவரை தோல்வியே அவரது இலக்கு. ஞானி தனது இயல்புகளில் நல்லது கெட்டது என்று தரம் பிரிக்க மாட்டார். அனைத்தும் இயற்கையானது என்று ஏற்றுக்கொள்வார். ஞானியை புறத்தில் திறமையானவர் என்று அறுதியிட்டு கூற முடியாது. தேவையானவற்றை கற்றுக்கொள்வார். ஆனால் அகத்தை பொறுத்தவரை கற்றுக்கொள்வதற்கோ செயல்படுவதற்கோ ஒன்றும் இல்லை என்பதை புரிந்திருப்பார். ஞானி புறத்தில் சுதந்திரமாக இருக்கிறாரோ இல்லையோ, ஆனால் அவர் மனதளவில் சுதந்திரமாகத்தான் இருப்பார். எதிர்காலத்தை பற்றி தெரிந்தவர் அல்ல ஞானி. தன் மனதை எதிர்த்து போராடாதவரே ஞானி. ஞானி செயலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரே தவிர ஒருபோதும் செய்பவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்.